திமுக கட்சி அவங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அவங்க போராடின வரலாறு என்னன்னு நடிகர் விஜய்க்கும் தெரியாது. தலைவருக்கு தெரிஞ்சாதானே தலைவருக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். திராவிட இயக்கம் இந்தி திணிப்பு மொழிக்காக, இந்தி எதிர்ப்புக்காக மொழி போர் தியாகிகள் உருவான கட்சி அது. எந்த அளவுக்கு அவங்க போராடினாங்க, துப்பாக்கி எடுத்து நெஞ்சு மார்பில் வச்சாங்கன்னா நெஞ்சை நிமித்தி புல்லட்டை வாங்குறவங்க திராவிட கருத்தியல் உள்ளவங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க, திராவிட கருத்தியல் உள்வாங்கிறவங்க எல்லாருமே பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த கரும்புலிகள். இந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கிட்ட நெருங்கி பேச சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா பாருங்க. கருப்பு துணி போட்டவங்க கிட்ட இப்ப பேச நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தரை குறிப்பிட்டு அவரை பக்கத்துல நின்று பேச சொல்லுங்க. எங்க அவர் கூட வேணாம் விடுங்க, நாங்களாம் சின்ன குட்டி புள்ளிங்க, நாங்களாம் பகுத்தறிவு பாசறையில வந்த கரும்புலிங்க. நாங்க எங்க கிட்ட நின்று அவங்க வாதம் பண்ண சொல்லுங்க. அவங்க தலைவரை குறித்து நாங்க கிழிக்கிற டாரா கிழிக்கிற தமிழ்நாடே அதிர்ந்து போவோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலைமைக்கான பண்பு கிடையாது, தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது, அரசியல் ஞானமும் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு கரூர்ல 41 உயிர்களை அவர் பலி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருந்த ஒரு பொதுக்குழு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அது. பொதுக்குழு மீட்டிங் மாதிரிலாம் கிடையாது. வேணுன்றத ஒரு 4 தீர்மானத்தை வாசிச்சுட்டு ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யணும். ரெண்டாவது அந்த யாரால அங்கே படுகொலை நேர்ந்ததோ, 41 தமிழர்கள் யாரால அங்கே செத்தாங்களோ, கரூரில் இருந்த சிசு எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்துச்சோ, 2 வயது குழந்தை குடல் சரிந்து முகம் உடஞ்சி சின்னாபின்னமாய் எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்து போச்சு. அந்த மனிதநேயம் இல்லாமல், ஈரம் இல்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட நம்ம ஸ்கூல் ப்ரேயர்லாம் பார்த்துருப்பீங்க. யாராவது நாங்களாம் படிக்கிறப்ப கார்கில் போர் நினச்சி 2 நிமிஷம் நாங்கள் கண்ணை மூடி நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்தணும். எங்கேயாவது தலைவருங்க எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா 2 நிமிஷம். வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்கள் சொல்லக்கூடிய 2 நிமிஷம். அது போல் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறாரு. அவங்களுடைய புகைப்படம் வச்சு மலர் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா? நீங்கள் 20 லட்சம் யாரால கொடுத்தாரு? இந்த வீரலட்சுமியால கொடுத்தாரு. ஏன்னு தெரியுங்களா? அங்கே படுகொலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுடுகாட்டில் நின்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன் போட்டேன்னா, ஒரு திருவள்ளூரில் சாக வேண்டியவங்க எல்லாருமே நான் கண்டனம் தெரிவித்து வந்தவங்க நீங்கள் வந்தாங்க ஒருத்தர் கூட இங்கே இருக்க மாட்டேங்க. நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தோம். இந்த வீரலட்சுமியுடைய வரலாறு என்னன்னு தெரியும் அவருக்கு. அதனால் அவரே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரல. என் மக்கள் அங்கே தப்பிச்சாங்க. கரூரில் என் மக்கள் மாட்டிக்கினாங்க அங்கே. அப்போ ஒரு நிமிஷம். அப்போ அந்த சௌமியான்ற மோவர் கிராமத்தில் நடிகர் விஜயோடைய சொந்த தீவிர ரசிகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோ போட்டு எனக்கு உதவி செய்யுங்க, மார்பகத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் அவங்களுக்கு